எல்லோருக்கும் வணக்கம். இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணும்பொழுது ஒரு ப்ரொஃபஷனலுடைய கைடன்ஸ் மூலியமாகவோ அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் மூலியமாக நீங்கள் ஃபைல் பண்ணுறது தான் கரெக்டு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மூலியமாக தான் நாங்கள் அதை ஃபைல் பண்ணுறோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி போகிறது தான் பெஸ்ட்டு. ஒரு நண்பர் யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம சாம்பிளுக்கு வேணால் என்ன ஏதுன்னு யோசிச்சு பார்க்கலாம். ஒரு நண்பருக்கு 3,18,000 ஒரு வருஷத்துக்கு சம்பளம் ப்ளஸ் அடிஷ்னலாக 45,000 ஷார்ட் டேர்மில் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பண்ணியிருக்காரு. நான் போய் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த கிளியர் டேக்ஸ்னு ஒரு வெப்சைட்டில் போய் போட்டு பார்த்தேன். சரி, அவருடைய சேலரி வந்து 3,18,000, அதே மாதிரி அவருக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 45,000 போட்டு பார்த்தேன். இது எனக்கு ஃபைல் அதாவது ப்ராசஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியல. பட் போட்டு பார்த்து நான் கோ டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்து பார்க்குறேன். அது என்ன சொல்லுது, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டேக்ஸ் சேவிங்காக ஏதாவது போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. கண்டிப்பாக நிறைய பேர் இதுக்கு போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதனுடைய டீட்டெயிலாம் நான் எதுவும் கொடுக்காம சரி ஓகே மறுபடியும் கோ டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்து பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது வெப்சைட். அதாவது இன்கம் சோர்சஸ் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துட்றோம். எதன் வழியாக நம்மளுக்கு லாபம் வந்தது, சம்பளத்தினால வந்ததா அல்லது இந்த மாதிரி அதர் இன்கம்னால வந்ததா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதை அப்புறம் டேக்ஸ் சேவிங்க்கு ஏதாவது போட்டிருக்குமா அப்படின்றது கால்குலேஷன் போடுது. இல்லை நாங்கள் டேக்ஸ் சேவிங்க்கெல்லாம் எதுவும் போடல அப்படின்ற மாதிரி கோ டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். ஆமாம், நான் நிறைய டீட்டெயில் என்னுடைய பர்சனல் டீட்டெயிலாம் நான் கொடுக்கவே இல்லை. அதனால் ஃபியூ டீட்டெயில்ஸ் ஆர் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் எனிவே இதனுடைய கிராஸ் சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மொத்த வருமானம் 3,13,000 எடுத்துக்குது. டேக்ஸபிள் இன்கம் அப்படின்றதும் 3,13,000 எடுத்துக்குது. ஆனால் எனக்கு டேக்ஸ் லைபிலிட்டி அப்படின்றது இல்லை, டேக்ஸ் லைபிலிட்டி அப்படின்றது இல்லை. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி நான் ஃபுல் டேக்ஸ் பிரேக்கப் அப்படின்றத நான் பார்த்தேன்னு வச்சிங்களேன். அதில் வந்து சேலரி இன்கமாக அது 2,68,000 தான் காட்டுது. மொத்தம் 3,18,000. ஆனால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்றது ஒரு 50,000 தர்றதுனால 2,68,000 தான் என்னுடைய இன்கமாக வருது, சேலரி இன்கமாக. அதில் அந்த 45,000 கேபிட்டல் கெயின் அப்படியே எடுத்துக்கிட்டு 3,13,000 என்னுடைய டோட்டல் இன்கமாக வருது. ஸோ அதுலேயும் போய் டேக்ஸ் பேயபிள் அப்படின்ற மாதிரி நான் போட்டு பார்க்குறேன். எனக்கு இன்கம் டேக்ஸ் 650 வருது. ஆனால் கடைசியில் பார்த்தா அதுலேயும் டோட்டல் டேக்ஸ் 0 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ நீங்கள் போய் சிஏ கிட்ட ஒரு கைடன்ஸ் வாங்கிட்டு அல்லது அவங்க மூலியமாகவே இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோங்க கேட்ட போகிறாங்க, ஒரு 500,000 அல்லது ஒரு 3,000 அந்தந்த ஊரை பொறுத்து கேட்பாங்க. அந்த ஃபண்டு பரவாயில்ல, அந்த எக்ஸ்பென்ஸ் பரவாயில்லைங்கிற, ஏன்னா மென்டல் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி ஐடி ஃபைலிங் பண்ணிக்கிறது நல்லது. என்ன காரணம்னா உங்களோட இன்கம் ரெஜிஸ்டர் ஆயிடுது. நாளைக்கு யாராவது வந்து உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்றைக்குமே நீங்கள் அடுத்தவங்களுக்கு பயப்படாமல் இருக்கணும்னா அந்த ரூல்ஸ் படி நீங்கள் போயிடுறது நல்லது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தேன்னா கம்பல்சரி வித்தவுட் எந்த விதமான பிரச்சனையெல்லாம் போய் முதல்ல ஐடி ஃபைல் பண்ணிவிடுவேன். ஒரு நண்பர் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்னா என்ன, எஃப்ஐஎஸ் சேஞ்ச் பர்சன்டேஜ் எடுத்து பார்க்கல, டிஏஎஸ் சேஞ்ச் பர்சன்டேஜ் அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஏதாவது சும்மா ஒரு மேம்போக்காக ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக இருந்தால் அது க்ரோத் வைஸும் நல்லா இருக்கணும், வேல்யூ ஸ்டாக்காகவும் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இதெல்லாம் ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதிக்கலாம். ஸ்க்ரீனர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20க்கு மேலே இருக்கணும், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இதெல்லாம் வந்து ஒரு க்ரோத் ஸ்டாக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்முலா எழுதுனீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வரும். 536 ஸ்டாக்ஸ் வருது. இதுலேயே நீங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், அடிஷ்னலாக வந்து குவாலிட்டியான ஸ்டாக்காக எடுக்கணும். மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஒரு 2,000க்கு மேலே இருக்கணும். அப்போ தானே அது ஒரு பாப்புலர் கம்பெனியாக தெரியும். 2,000க்கு மேலே இருந்ததுனா தான் அது கொஞ்சம், இப்போ பாருங்கள் 181 தான் ரிசல்ட் வருது. இதுலேயும் வந்து நீங்கள் எஃப்ஐஸோ டிஐஸோ, நான் எஃப்ஐஸ் அதிகமாக நம்பரை விட டிஐஸ் அதிகமாக வாங்குறேன் நினைக்கிறேன். அதனால் டிஐஸுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஏதாவது ஒரு 2-3% மேலே இருக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் போகிறத விட இன்னுமே ஸ்டாண்டர்டாக பெரிய பெரிய ஆளுக படித்து பல ஆராய்ச்சிகள் செஞ்சு எழுதியிருக்கிற ஸ்கேன்ஸில் எடுத்து பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பிட்ரோஸ்கி ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. அது அதிகமாக இருந்ததுன்னா அந்த கம்பெனி ஓரளவுக்கு நிலையான கம்பெனியாக இருக்கலாம். அதே மாதிரி டார்வாஸ் தியரின்னு ஒன்று இருக்குது. அதன் மூலியமாக எழுதப்பட்ட ஸ்கேன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே கூட நீங்கள் போய் என்ன ஏதுன்னு எடுத்து பார்த்துட்டு அதிலிருந்து உங்களுடைய அடிஷ்னல் பேராமீட்டர்ஸ் எழுதி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து பிட்ரோஸ்கி ஸ்கோர் 7க்கு மேலே இருந்தால் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதில் கொண்டு இந்த மாதிரி நீங்கள் டிஐஸ் ஹோல்டிங் அதிகமாக இருக்கணும், மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஃபார்முலா அதில் தூக்கி போட்டிங்கன்னு வச்சுங்க,
இப்போ முதல்ல 604 ஷேர் இருந்த ரிசல்ட் வந்து என்ன ஆகும், இப்போ 170 ஷேர் தான் வரும். அப்போ இதெல்லாம் வந்து நிலையா இருக்கக்கூடிய கம்பெனி ப்ளஸ் அடிஷனலாக டிஐஸும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதி வச்சு growth ஸ்டாக்ஸ்னால் எப்படி இருக்கணும், வேல்யூ ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் இன்னும் நல்லா படித்து பேராமீட்டர்ஸை ஆட் பண்ணி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு வேணாலும் கொண்டு வரலாம். அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பெட்ரோஸ்கிஸ்கேர் 7க்கு மேலே இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு பெட்ரு, டார்வாஸ் தியரி படி வரக்கூடிய ஸ்டாக்ஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரியும் போகிறது இன்னுமே பெஸ்ட்டு. புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் மாஸ்டர் ஆயிடுவீங்க. முதல்ல ஒரு குழந்தைக்கு 2+2 அப்படின்றது ஒரு 4 அப்படின்னு வர ஆன்சர் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் 18 + 435 அப்படின்னு கேட்டால் அது நம்மளை கண்டபடி காரித்து போய், ஏன்னா அது இன்னும் அது பார்க்கல. அப்போ அது நிறைய எக்ஸசைஸ் எடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு முதல்ல கன்ஃபியூஸ் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பேசிக்காக போட்டு ஒரு ஸ்க்ரீனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணி மாற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒவ்வொரு பேராமீட்டருக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணி அந்த சார்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் அதிகமாக வரும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று தான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரினுடைய விலை மேல் நோக்கி ஏறணும் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நியூஸ் அப்படின்றது வேணும். அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஆர்டர் கிடச்சிருக்கு அல்லது டோட்டல் ஆர்டர் புக் எடுத்து பார்க்கும்பொழுது அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. அல்லது திடீர்னு அந்த கம்பெனி ஏதாவது கார்ப்பரேட் ஆக்ஷன் அதுலேயும் முக்கியமாக இந்த போனஸ் ரைட்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா மேல் நோக்கி ஏறக்கு வாய்ப்பு அப்படின்றது வருது. அல்லது சிஇஓ லெவலில் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்ற ஒரு நியூஸ் வரும்பொழுது அந்த ஸ்டாக் மேல் நோக்கி ஏறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா அந்த கம்பெனி வந்து கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ், அதாவது ஒவ்வொரு குவார்ட்டருக்கு அவங்க வெளியிடக்கூடிய நியூஸ் வந்து அந்த ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இவனை தூக்கி நிறுத்தக்கூடிய இடமா இருக்கணும். அதுவும் இல்லையா கடைசிக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் எடுத்து பார்க்கும்பொழுது ஓரளவு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். அப்படி இல்லையா கடைசிக்கு டெக்னிக்கலி அந்த ஸ்டாக் வந்து ஏதாவது அதில் ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும் பொழுதோ அல்லது ஒரு மொமெண்டம் எடுக்கும் பொழுதோ அதுலையாவது இந்த ஷேர் மார்க்கெட் அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்படி இந்த 4 பேராமீட்டரில் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக சரிவடைஞ்ச கம்பெனி தூக்கி நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு உதாரணத்துக்கு யூபிஎல் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு கை கொடுக்கல. அதே மாதிரி அவங்களுடைய ஃபண்டமெண்டல் அட்ராக்டிவ் அப்படின்றது அவங்களுக்கு கை கொடுக்கல. இங்கே பார்த்தீங்களா ஃபண்டமெண்டல் எடுத்து பார்க்கும்போது அதில் 29,000 கோடி கடன் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்து பார்த்தோம்னா போன வருஷத்தில் 4,000 கோடியில் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க போன வருஷம் 2,000 கோடி நஷ்டம் அப்படின்ற மாதிரி வருது. அப்போ இதெல்லாம் எதுவுமே பெருசாக கை கொடுக்கல அப்படின்ற சமயத்தில் இதுக்கு வந்து நியூஸ் அப்படின்றது திடீர்னு இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு. அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா இவங்களும் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்புறம் ஏதோ ஒரு அக்வஷன் ரிலேட்டடான ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. இந்த மாதிரி சில நியூஸ்கள் வரும்பொழுது இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 50% இறங்கி கிடந்தது. அவனுடைய ஹைலேருந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 50% இறங்கி கிடந்தது. ஸோ இவனுக்கு டெக்னிக்கல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. 50% இறங்கி டெக்னிக்கலாக சீப்பாக தன்னைத்தானே காமிச்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு சப்போர்ட் லெவல்லையும் இந்த ஸ்டாக் இருந்த மாதிரி காமிச்சுக்கிட்டான். ஸோ அப்போ அந்த சப்போர்ட் லெவலில் அந்த நியூஸ் அக்வஷன் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ரிலேட்டடான நியூஸ் வரும்பொழுது இவனை டக்குன்னு 50% இறங்கின பங்கை ஒரு 30% ஏற்றி விட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பங்குல இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருதா, கடைசிக்கு கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் நல்லா இருந்துட்டா வேற எதையுமே பார்க்க தேவையில்லை, அல்லது ஃபண்டமெண்டல் நல்லா இருந்துச்சுனாலும் அது வேற எதையும் பார்க்க தேவையில்லை, என்னைக்கே கடைசிக்கு டிவிடெண்டாவது வாங்கிட்டு கொண்டிருக்கலாம், அல்லது டெக்னிக்கலி அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் வந்து உளுந்திருக்கான் அப்படின்ற மாதிரியாவது ஒன்று இருக்கணும். அப்படியும் இல்லை. அப்படின்னா கடைசிக்கு உங்களை அந்த கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் அந்த ஃபண்டமெண்டல் பார்த்துட்டோம், நியூஸாவது ஏதாவது வந்து உங்களை காப்பாற்றணும். இப்படி 4மே உங்களை காப்பாற்ற முடியாத மாதிரி ஒரு கும்பா குட்டி ஷேரை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தலையில் துண்டை போட்டு கோயிலில் படுத்து உருண்டாதான் மேபி அந்த புண்ணியம் தான் அந்த ஷேரை காப்பாற்ற முடிஞ்சுமே ஒழிஞ்சு வேற எந்த விதமான ஒரு லாஜிக் நியூஸும் உங்களுடைய ஷேரை காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி கீழே விழுந்து கிடக்கிற சில ஷேர்களுடைய நியூஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படி தான். அவன் மேலே இருந்து அவன் 1,500 ரூபா இருந்த ஷேர் அங்கிருந்து இப்போ 818 விழுந்து கிடக்கிறான். இவனை கடைசிக்கு ஒரு 1000 ரூபா கொண்டு வந்து நிறுத்தினா கூட இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க சரி பரவாயில்ல 200 ரூபாய் ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவாங்க. அப்போ இவனுக்கு இந்த 4 ஃப்ரேம் ஒர்க்கில் ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுதா, சரி ஓகே டெக்னிக்கலி பார்க்கும்போது ஏதோ ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கான், இதுக்கு ஒரு ப்ளஸ் ஒரு மார்க் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி ஃபண்டமெண்டல் எடுத்து பார்க்கும்பொழுது ஓகே இது வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கா, அதே மாதிரி கடன் என்பது கம்மியாக இருக்குது,
ஆனால் இன்னுமே வந்து வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது ஸ்டாக் பி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இண்டஸ்ட்ரி பி விட அப்படின்ற பொழுது இவனுக்கு அதுக்கும் ஒரு மார்க் இது கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க ஒருத்தர். சமீபத்தில் இதனோட நியூஸ் எதுவும் வரல, பெரிய ஆர்டர் பிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குவார்ட்டர்லி ஃபைனான்சியல் ரிப்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் 100 கோடி 150 கோடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னும் எந்த நியூஸும் வரல. அப்படி அந்த நியூஸ் வரும்பொழுது தான் இந்த சப்போர்ட்லேருந்து மேபி மேல் நோக்கி வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வரைக்கும் அதில் இல்லை நம்மளுக்கு என்ன அதனுடைய மார்க்குன்னா 0. ஸோ 50% தான் அப்போ இதுக்கு சான்ஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஹாப்பியஸ்ட் மைண்டில் யார் பணம் போட்டு வச்சிருந்தாலும் சரி, எஃப்ஐஸ் எல்லாம் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டிஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை மார்ஜினலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யாராக இருந்தாலும் அந்த மாதிரி 4 நியூஸில் ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்காக வரும்பொழுது தான் அந்த ஹாப்பியஸ்ட் மைண்டு மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த ஸ்டார் சிமெண்ட் அப்படின்ற கம்பெனி, இந்த ஸ்டார் சிமெண்ட் ஷேரில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டெட் டு ஈக்விட்டி அப்படின்ற ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டாக் அதே மாதிரி கீழேருந்து மேல் நோக்கி ஏறக்கு ஏதாவது ஒரு மற்ற ஸ்ட்ரென்த்து சேர்ந்து வரணும். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த உஜ்ஜீவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து தற்சமயத்துக்கு இவன் டிவிடெண்டாக ஒரு 3.5% கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் டிவிடெண்ட் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறதுனால மேபி இந்த கம்பெனியில் ஏதாவது பெரிய மாற்றம் வருமா ஷேர் ப்ரைஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது இப்போ 44 ரூபா இருக்கான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ அங்கேருந்து ஏதாவது ஒரு 54 ரூபா வருவானா? ஒருவேளை இவன் இன்னுமே கீழே இறங்கி 3 இயர்ஸ் பீரியடில் பார்க்கும்பொழுது இவன்லாம் வந்து 14 ரூபீஸ்லாம் போயிருக்கான். ஒருவேளை அங்கே போவானா? அங்கே போகையில் டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்றது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவ் பாயிண்ட் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி இதில் ஏதாவது நியூஸ் நான் தேடிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஜிஎம் ஃபால்டர் அப்படின்ற ஷேர்னுடைய நியூஸ் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய டிஐஸ் ஹோல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சிறிய அளவிலான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுடைய டிஐஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தற்சமயத்துக்கு 10லிருந்து ஆரம்பித்து இப்போ 14.51 இருக்காங்க. ஆனால் இன்னும் ஷேர் ஏறின பாடா இல்லை. அவன் இன்னும் 52 வீக் லோ பக்கத்தில் தான் இருக்கான். இவன் இன்னும் கொஞ்சம் ஏறி வந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சென்னை பேஸ்டு என்ஜினியரிங் அண்ட் டிசைன் கம்பெனியாக இருக்காங்க. இந்த செக்டர் இந்த இண்டஸ்ட்ரியினுடைய பிஏ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஆளுகளையா நீங்கள் செக்டரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுது இண்டஸ்ட்ரி பிஏ 84ன்னு இருக்குது. அதை விட இது கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த ஸ்டாக்லேயே அந்த 4 பேராமீட்டர் பேஸில் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் அப்படின்ற மாதிரி வந்ததுனா தான் இவன் மார்க்கெட்டை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கான். மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது. அப்போ இவனும் லோ ரேட்லேருந்து உச்சத்துக்கு வரணும்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். இந்த ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் ஏதாவது ஒரு நியூஸ் வராதா? அதனுடைய ஃபேஸ் வேல்யூ எல்லாம் இன்னுமே ஒரு 10 ரூபாயில் இருக்குது. இதில் ஏதாவது ஸ்பிளிட்டு போனஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்ததுனாலும் அந்த நியூஸ் வந்துச்சுன்னா இவன் லோ ரேட்டில் இருக்கான். அங்கேருந்து ஏதாவது ஒரு சின்ன ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா அதில் என்ன நியூஸ்னா எஃப்ஐஸுக்கு ஃபேவரட்டான ஸ்டாக்கே கிடையாது. எஃப்ஐஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இவனுடைய கடன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கு முன்னாடி 4453 கோடியாக இருந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 8000 கோடி அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் வந்து டபுள் ட்ரிபிள்னு போயிருக்கணும். இதுக்கு முன்னாடி 243 கோடி 180 கோடி லாபம் இருந்தது. இப்போ வெறும் 268 கோடினா அது பத்தாது. அதனால தான் இந்த ஸ்டாக் இன்னும் வந்து லோ ரேட்டில் இருக்குது. அப்போ இவனுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா தான் இவனும் இங்கிருந்து திரும்பி மேலே போய் மார்க்கெட்டை கேட்சப் பண்ணுவான். அப்போ அடுத்து பார்க்கக்கூடிய இந்த ஆப்டஸ் வேல்யூ அப்படின்றதுல என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து திடீர்னு எஃப்ஐஎஸ் டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஜம்ப் ஆயிருக்கு. 5% டிஐஸ் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த குவார்ட்டரில் 9% அப்படின்ற மாதிரி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தாலும் இவனுக்கு மற்றதெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுது, டெக்னிக்கல் எப்படி ஹெல்ப் பண்ணுது, மற்றபடி இவனுடைய ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது, ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது, அது எல்லாம் சேர்ந்து ஒரு நாலு ஒரே சமயத்தில் வரும்பொழுது தான் இந்த ஸ்டாக்குகள்லாம் வந்து லோ ரேட்லேருந்து ஜம்ப் பண்ணி அவனுடைய மார்க்கெட்டை கேட்சப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது உருவாகி வருது. ஸோ இன்னைக்கு நியூஸ் என்னென்னா நிறைய ஷேர்கள் வந்து லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஷேர்கள் அப்படின்ற இதை லிஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.